நீங்க இப்போ சொன்னீங்க, இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, அவன் 1000 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அறிவியல் கண்டுபிடிப்புகளே அப்படிதான். சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் யாரு சோறு போடுறது அப்படின்னு. அவன் ஊர் நாடுக்கு போ, பயிரிடு, பனைமரம் வளர்க்கணும், ஆடு மாடு கோழி வளர்க்கணும் அப்படின்ட்டு. செருப்பு தைக்கிறவனும் வேணும், முடி வெட்டுறவனும் வேணும், துணித வைக்கிற வண்ணாரும் வேணும், பானை செய்யற குயவரும் வேணும், மீன் பிடிக்கிற மீனவனும் வேணும், உணவளிக்கிற உழவனும் வேணும். இது எல்லாம் சேர்ந்துதான்டா சமூகம். இதை ஒருத்தன் தாழ்ந்தவன வீழ்ந்தவன இல்லடா, ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படுங்கிறான் வள்ளுவர். 2000 நான் படிக்காம ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்களா? ஏய் இங்க வாடா டேய் தம்பி, இப்ப இரு நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது உங்க குலத்தொழில், அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி போவியா தம்பி? வேளாண்மை தொழில் அல்ல தம்பி, அப்படி சொல்லாத. உனக்கு பிடிக்கலைன்னா விட்டு, குலத்தொழில்னு சொல்லாத. அது குலத்தொழில் இல்ல, குல தெய்வத்தின் தொழில். அதை புரிஞ்சுட்டு பேசு. நிறுத்துப்பா. செருப்பு தைக்கிறோம்ல செருப்பு தான் தைக்கணுமா? துணி வைக்கிறோம்ல துணியை தான் துவைக்கணுமா? முடி வெட்டுறோம்ல முடியை தான் வெட்டணுமா? பழங்குடி மக்கள்ல ஒருத்து பெரிய அதிகாரி ஆகக்கூடாதா? அவங்க முன்னுக்கு வரவே கூடாதா? அதை எவனாவது முன்னு போட்டுட்டா, நல்ல பவர்ல இருந்துட்டா, கோடு சூட்டு போட்டா, உங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட்டு போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கட்டா. அது உங்களால பொறுத்துக்க முடியலன்னா சாவுடா.